தான் பண்ணுவாப்புல. ஏன் உங்க அவர்லாம் வீட்டுக்கே போயிட்டு சால்வ போத்திட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறீங்கல்ல. அவங்க இருப்பாங்க, நம்ம இருக்க முடியுமா? அவங்களாம் ஆமா. எலைட் பீப்புள்ஸ் மாம்சே. இப்ப விஜயே விஜயே போயிட்டு ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டு வருவாப்புல. நாளைக்கே நினைச்சிட்டு கட்டி பிடிச்சி போஸ்ட் கொடுப்பாங்க. அவங்க அப்படி இருப்பாங்க. நம்ம அப்படி இருக்க முடியுமா சொல்லுங்க? ஆமா, நம்ம கல்வியில ஊத்தலாம். நம்ம ஊத்தலாம், தப்பு கிடையாது. நம்ம எல்லாம் இப்ப அன்பா இருப்போம்னு சொல்லிட்டு இப்ப சூர்யானை சொல்லிட்டு போயிடுவான்னு வச்சுக்கோங்களேன். நம்மலாம் சுத்தி இந்த ஹேட்டர்ஸ், இந்த சக்தி பிலிம் ஃபேக்டரி, இந்த ஸ்டூடியோ கிரீன், இந்த ட்ரீம் வாரியர்ஸ், இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு பிரச்சனையா இருக்காது, நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி அன்பா இருக்க முடியும்? பாயிண்ட் அப்ரிஷியேட்டட். இது அவருக்கு பிரச்சனை இல்ல. அது இருந்தாலுமே அது ஒரு பிரச்சனையா கன்சிடர் பண்ண மாட்டாப்ல. நம்மளுக்கு அப்படி இல்ல. இது என்ன கொடுமைனா, இதுல இருந்து 5 பைசா நம்மளுக்கு வர போறது இல்ல. லாஸ் ஆனாலுமே இதுவானாலும் அவங்களுக்கு தான் போகுது, அவருக்கு தான் பெனிஃபிட். ஆனாலுமே அவர் வந்து கூலா இருப்பாப்ல. நம்ம அப்படி இருக்க முடியலையே. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நான்லாம் வந்துட்டு இந்த ஆன்லைன் வந்தாதான் இவ்வளோலாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் வந்து ஃபுல்லா இது பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கருப்புசாமி முழு வரலாறு அப்படின்னு போட்டு யூடியூப்ல கருப்புசாமி வரலாறு, கருப்புசாமி எப்படி இது பண்ணா எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆன்லைன் வந்தாதானடா என்னை வந்துட்டு ரேஜ் வெயிட் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஆமாமா. நான் வேணா ஒரு 4 புக் வாங்கி அனுப்பிடுறேன். இங்க நிறைய இருக்கு கருப்பணசாமி வரலாறு. இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சது மேலோட்டமா தெரியும். இப்ப நம்மளுக்கு அந்த உள்ள என்னங்கிறது தெரியாது. வரலாற வந்து 14ஆம் தேதி ரோஹிணியில எழுதணும். ரோஹிணியில எழுதுறோம். நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல கருப்பணசாமி இல்ல உருப்படியா 4 பேசும். கருப்பணசாமி வரலாறு சொல்லுங்க. அவர் நேட்டிவ் எதுன்னு சொல்லுங்க பாப்போம். கருப்பணசாமியோட புரியல. கருப்பணசாமி நேட்டிவ் எதுன்னு பாப்போம். நேட்டிவ் அதான் நீங்க சொல்ல மதுரையா? கேரளாங்க. கேரளாவா? இதுலயே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க. எனக்கு தான் தெரியாது, நான் தான் சொல்றேனே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் காவல் தெய்வம் கருப்புசாமியும் முனியப்பசாமி. கருப்பணசாமி என்ன காவல் தெய்வம் இல்லையா? என்ன இது 2 காவல் தெய்வம்னு தெரியும், அவ்வளவுதான். அதுக்கு மேல பெருசா வரலாறுலாம் தெரியாது. கருப்புசாமி பெருசா படிச்சது இல்ல. யார் கரெக்டான ஆன்சர் சொன்னது? மணியா? வெட்டுறமா காய்கறி படம் பார்த்துட்டீங்களோ? இல்ல அந்த அழகர் கதை நான் அது கேட்கும் போது நான் அதை பார்த்தேன். அதுல பார்த்தது இல்ல தாய் கிழவிலேயே சொல்லுவான் அவன். அந்த வெப்பன் சப்ளை பண்ணினா என்னமோ சொல்லுவான். யாருன்னு கேட்டா கருப்பணசாமி தான். உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. உனக்கு அங்க சுருட்டு இருட்டு இந்த பவுஸ்லாம் கிடையாது. உன் சொந்த ஊர் கேரளாக்கே போக வேண்டியதான். அந்த என்னைக்கு ஆள் போட்டிருப்பேன் அவன் பேசுறேன் விளக்குக்கு. அது மாதிரி இங்க அந்த பாட்டுல சொல்லியிருக்காங்கன்னா அந்த 18ஆம் படி கருப்பணு அப்படின்லாம். அதெல்லாம் வந்து வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் ஓபன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெளியே கேட்டை பார்த்துட்டு தான் கும்பிட்டு போவாங்க. தெரியுமா? அது முன்னாடி அதையே வந்துட்டு எனக்கு தெரியும். ஆர்ஜே பழனி சொன்னப்பதான் வந்துட்டு அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஓபன் பண்ணுவாங்க. கோவிலுக்கு முன்னாடி வழியாவே போக முடியாது, சைடு வழியா தான் போய் ஆகணும். அது ஆமா ஆமா. இல்ல என்ன கொடுமைன்னா அந்த கருப்பன், அந்த 18ஆம் படி கருப்பருக்கு வந்துட்டு இங்க தனியா அவருக்காகவே இங்க ஃபுல்லா அந்த ஆடு வெட்டுறது மாடு வெட்டுறது ஃபுல்லா வருஷம் ஃபுல்லா அந்த இதுல நடக்கும். அதான் எங்க குலதெய்வம். இன்னொரு மெயின் உங்களுக்கா? ஆமா ஆமா, 12ஆம் படி தான் குலதெய்வம் மதுரையில. நான் அந்த பாட்டு வந்தப்ப எடுத்து போட்டிருந்தேன். அண்ணன் வேற வரப்பா நல்ல கேப்ஷன் நல்லா போட்டிருந்தாப்புல. நம்ம தெய்வத்தோட பாட்டு, நம்ம ஊரோட பாட்டுன்ற மாதிரி தான். மதுரையில புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்களா ப்ரோ ஃபுல்லா? யார் கேக்குறது? யாரு? மதுரையில ஓரளவுக்கு பண்ணிருக்காங்க ப்ரோ. சாரி, பேர் அதுதான், அதுக்காக தான் சொன்னேன். இல்ல மெயின் ஸ்கிரீன்லாம் ஓரளவு பண்ணிட்டாங்க. எந்த ஸ்கிரீனுக்கு உங்களுக்கு வேணும்? இல்ல இந்த வெற்றி இதுல 2 தியேட்டர் இருக்குன்னுவாங்களே, அந்த வில்லாபுரத்துல ஒன்று இருக்கு, மாடுதாங்க ஒன்று இருக்கு. ஏய் சுபி, நான் உனக்கு ஒரு டிஎம் அனுப்புறேன். என்னதான் சொல்ல வரான்னு சொல்லு. சொன்ன பாரு. கேளு ஃபைட்டா. இல்ல போட்டிருக்கான், அது என்னன்னு புரிய மாட்டேங்குது எனக்கு. ஹிந்தி எதுக்கு இதை போட்டிருக்கான்?
இல்லடா அனுப்புறேன் உனக்கு அனுப்புறேன். அதாவது அத அவங்க எல்லாம் வந்துட்டு எலைட் பொலிட்டிக் கேங்ஸ். அவங்க வந்துட்டு என்ன சொன்னாலும் வந்துட்டு நம்ம கேட்டுட்டு தான் ஆகணும். இல்லடா எதுக்கு இது சம்பந்தமே இல்லாம இதை போட்டுக்கிட்டு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது ஐயா எனக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன பண்றது. இல்ல என்ன இருக்குடா, என்ன இருக்கு? அவன் ஒன்றும் அப்படி எதுவுமே சொல்லலையா அவன்? அவன் கரெக்டா தான் சொல்லியிருக்கான். அது ஆன் பாயிண்ட். அவன் சொன்னது கரெக்டான இல்ல விஷயம். இல்ல நான் ஓப்பனாவா சொல்லவா, இது போட்டவன் வந்து தமிழ்நாடே கிடையாது, இந்தியாவே கிடையாது. சீரியஸா? சொல்லவா உங்களுக்கு? இந்த நீங்க பேர்லாம் சொல்லாதீங்க மாம்சி, இவன் இந்தியாவே கிடையாது, டோன்ட் டேக் இவன் நேம். இந்தியாவுக்கே வந்தது கிடையாது. ஆனா அவங்க சோசியல் மீடியா பார்த்துட்டு இந்த இப்படி ஒரு நடந்துச்சுல, சோசியல் மீடியால தான் நடந்துச்சுன்னு புளுத்துறான்னா அவங்க எப்பேற்பட்ட அறிவாளியா இருப்பாங்க. புத்திசாலி. நீங்க ஆஃப்லைன்ல நீ வந்து பாரு, நீ புளுத்து, அதுக்கப்புறம் நான் ஏத்துக்கிறேன். நீ இந்தியாவுக்குள்ள வா முதல்ல. நீ இந்தியாவுக்கு இதுவரை வந்தது இல்ல, அதுக்கப்புறம் நீ இல்லடா, இது தமிழ்நாட்டோட. அவன் போட்டதே வந்து ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குல்ல. அதுதான் சொல்றேன். நீங்க இது சொல்றேன் இல்ல, எல்லாதான் வார்த்தை எனக்கு வாயில வருது. இல்லண்ணா, அவன் சொல்றது ஆர்ஜே பாலு சொன்னது பாத்தீங்கன்னா நீ கரெக்டான விஷயம். அவன் சூப்பரா சொல்லியிருப்பான். அது உடனே உனக்கு வந்துட்டு இல்ல ஆராய்ச்சி, அது கரெக்டான மத்தவங்க எல்லாம் விஷயங்களை பண்ண மாட்டாங்க. தாண்டி ஒண்ணும் இல்ல, அவன் மூட் செட் பண்றான், அதெல்லாம் கரெக்ட், உண்மையில நல்ல ஆமா. விஷயம் இதெல்லாம். இல்ல மேம்ஸ், உங்களுக்கு புரியுதா அவன் ஏன் அதை சொல்றான்ட்டு? ஆமா, நேத்து முந்தா நேத்து இந்த கலர் டீக்ரேடிங் நல்லா இல்ல, டீசர்ல இது நல்லா இல்ல, அது நல்லா இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு கரெக்டா அவன் சொன்னான். அதை அதுக்கு தான் அவன் இல்ல சொல்லியிருக்கான். இன்னைக்கு கூட யாரோ, நான் அப்பதான் உங்களுக்கு காமிச்சேன். நானு யாரும் இப்படித்தான் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அதர் திங் இஸ் தேர் நாட் ஃப்ரம் ஆர் ஃபேண்டம். நான் பேசலான்னு போறதுக்குள்ளாக தூக்கி வெளியே போட்டாச்சு. இல்லங்கய்யா இதுபடி நான் கேட்டுட்டு இல்லங்கய்யா, போனேன். அது எல்லாத்தையும் தாண்டி வெல்மேட் கமர்ஷியல் ஃபிலிம் எதுவுமே வந்துட்டு ரேட்டிங், அந்த நீங்க ஆனந்த், நீங்க நம்மளேனா பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணி சிங்கத்துக்கு விகடன்ல கழுவி கழுவி ஊத்துருந்தாங்க. அதுக்கு மெயின் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அது மெயினா என்ன லைன் போட்டிருந்தான்னா, ஆனந்த விகடன் விமர்சனத்துல, காக்க காக்க அன்பு செல்வன்னு இந்த துரைசங்கத்தை பார்த்தா ரத்த கண்ணீர் வெடிப்பாருன்னு போட்டிருந்தாங்க. கடைசி லைன் அது அந்த ரிவ்யூல. காக்க காக்க அன்பு செல்வன் வந்து இந்த துரைசங்கத்தை பார்த்தா ரத்த கண்ணீர் வெடிப்பான்னு. ஆனா அந்த படம் எப்படி ஒரு சிங்கங்கிறது எப்படி இதுவா மாறிச்சுன்னு இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த கிரிட்டிக்ஸ் கொடுத்துறதெல்லாம் வந்துட்டு கமர்ஷியல்ல நீங்க என்ன வேணா நட்டலாம். கேஜிஎஃப்க்குலாம் எல்லாம் அடுத்து எழுதி கிழிச்சிட்டாங்க, புஷ்பாவுக்கு தான் கிழிச்சானுங்க. அது மட்டும் இல்லடா, அப்ப இருக்கிற ட்விட்டர்ல நான் பார்த்தது சொல்றேன். ஸ்ரீதர் பிள்ளை இருக்கான்ல, அவனே அப்படிதான் போட்டிருப்பான். இது ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம், அவ்வளவுதான். 2.9 2.5 7.5 கொடுத்துருப்பான். போட்டிருப்பான் நினைக்கிறேன். சிங்கம் ஒன்னுக்கே போட்டானா தெரியல. ஆமா, ஒண்ணுக்கு தான் நான் சொல்றேன் போட்டான். மாம்சு, இந்த ரிவ்யூ போட்டது ஒண்ணுக்கு தான் போட்டிருந்தானுங்க. அன்பு செல்வன்லாம் அந்த துரசங்கத்தெல்லாம் பார்த்தா பாவம் ரத்த கண்ணீர் வெடிப்பாப்ல. அது ஆக்சுவலா என்ன ஒரு பியூட்டினா, அப்பதான் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ட்விட்டரே ஓபன் பண்றேன். முதல் ரிவ்யூ வந்துதான் ஸ்ரீதர் பிள்ளை தான் பாக்குறேன். என்னடா அவன் இப்படி போட்டு வச்சிருக்கான் அப்படின்ட்டு. ஆனா அப்போ புரியல, நீங்க இல்ல 2010 ஓபன் பண்ணிட்டீங்களா? அவர் கற்கால மனிதர், அவர் எப்ப வேணா ஓபன் பண்ணுவாரு. நம்ம தான் வந்துட்டு லேட். நேத்து சொன்னது கரெக்ட் தான். இவர் போய் திரும்ப செட்டு தான் போல. நம்ம தான் நான் 2010 தான் பார்த்தேன். நான் 10வது படிச்சுட்டு இருந்தேங்க ஐயா. செல்லு கேட்டா செருப்பா அடிச்சிருப்பாங்க. 2010 8வது நினைக்கிறேன். ஐயா உண்மையிலையா, நான் 12th சிங்கம் 2 முடிக்கிற வரைக்கும் எனக்கு இல்லையா. என் கையில போன்னு வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டேன். அப்ப அஞ்சான் வந்துச்சு. அப்பதான் எனக்கு போனே கொடுத்தானுங்க. நான் ஃபர்ஸ்ட் இயர் கரெக்டா, நான் அஞ்சான் வந்து ஃபர்ஸ்ட் இயர், நான் அஞ்சான் வந்தப்போ ஃபர்ஸ்ட் இயர் 12th படிக்கிறப்ப. அஞ்சான் வரும்போது நீ ஃபர்ஸ்ட் இயர், அஞ்சான் வரும்போது நான் காலேஜ் முடிக்கிறேன். அப்ப நீங்க என்ன உருட்டுறீங்க பாருங்களேன். இல்ல சிங்கம் 2க்கே நான் செருப்படி வாங்கினேன். ஏன்னா சிங்கம் 2 அன்னைக்கு எக்ஸாம், ஏதோ திருப்புதல் தேர்வு சம்திங் ஏதோ வச்சிருந்தானுங்க. நான் போல கட்ட அடிச்சுட்டு போயிட்டேன், படத்துக்கு போயிட்டேன். கழுவி ஊத்துனானு. அப்ப இருந்தாலுமே வந்துட்டு எங்களோட மூப்பு தானே வந்துட்டு கரெக்ட் தானே அப்ப சொல்றது. நீங்க எல்லாம் காலேஜ முடிச்சிட்டீங்க, நாங்க அப்பதான் உள்ள எடுத்து வைக்கிறோம். காலேஜ்ல இருந்து எல்லாம் மொத்த பேரும் கூட்டு போனோம் நாங்களாம். அஞ்சான் அப்போ லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் கரெக்டா. அருமை. நான் அஞ்சானுக்கு அதே மாதிரி அந்த அங்க காப்பு வாங்கி போட்டு அந்த சிவப்பு மஞ்சள் பச்சை கட்டி, இது என்ன கொடுமைன்னா சவுத்துலலாம் அந்த மாதிரி கட்ட முடியாது. கட்டணும்னா தம்பி நம்ம ஆளாலும் ஒருத்தன் வந்தேன்டி, ஆனா விட்டுருந்தா அஞ்சான் அந்த பச்சை சிவப்பு அந்த இது கட்டி இருந்தாருல, ஒரு ஆள் வந்து கேட்டேன் எனக்கு உண்மையிலே, என்ன தம்பி கையில ஒரு மாதிரி நம்ம இது இருக்கு. இல்ல கூட இருக்கு சூர்யா பென். நான் முன்னாடி இதுல வச்சிருந்தேன் வால்பேப்பர்ல, அந்த போட்டிருப்பேர்ல ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சுல, அந்த சாஞ்சிக்கிட்டு அந்த இதை பிடிச்சிட்டு அதை எடுத்து காட்டி இந்த வாரம் எண்ணெயில விட்டுருங்க, நான்லாம் யாராலும் இல்லை அப்படின்ட்டு வந்துட்டு எங்க ஹெச்ஓடியே கேட்டேன்.
சாமி கேர் சார்ன்ட்டேன். என்ன அது கையில அப்படின்ட்டேன். அந்தால எதுவும் கட்ட விட மாட்டேன். அது வந்து இந்த நண்பன் படத்துல வர்ற மாதிரி வைரஸ் கேரக்டர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். நான் வேற பயோடெக்னாலஜியா என்னது இது அப்படி மாதிரி அப்படின்னேன். இல்ல சார் சாமி கேரு நேர்ந்துருக்கட்டும். அது பாக்குற மட்டும் அந்த காப்பா கழட்டி உள்ள வைப்பேன். போனதுக்கு அப்புறம் எடுத்து மாட்டேன். அதெல்லாம் ஒரு பிரியாணி குச்சியெல்லாம் வந்துட்டு ஒரு டப்பா வாங்கி வச்சு டெய்லி ஒண்ணு சும்மா சும்மா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். காலேஜ் போறப்பே வாயில இருக்கும். பட்டை தானே சொல்றீங்க நீங்க பிரியாணி குச்சினா? பிரியாணி குச்சி இல்லைங்க, அது பல்லு குத்துற குச்சி. ஓ இல்ல அம்மா பல்லு சாமி குத்துற குச்சி, பல்லு குத்துற குச்சிய ஏங்க நாக்குல வச்சு பட்டைய நக்கி வாங்க டெய்லி காலேஜ்ல டூத்பிக் போயில இல்ல பிரியாணி இல்லங்க பிரியாணி குச்சின்னா அதுதானே. நான் நான் பிரியாணி நினைச்சேன் அது பிரியாணி பட்டை கேக்குறீங்க. கிராம்பு எல்லாத்தையும் வாயில வச்சு அறுவை இல்ல பண்ணிட்டு அப்படி இருந்தாலுமே பட்டை டூத்பிக் எப்படி குச்சி ஆகும்? பட்டைங்கிறது வேற குச்சின்றது வேற இல்ல. என்ன அப்படி எனக்கு அப்படி இல்ல ஆம்சு நானு எனக்கு அப்படித்தான் விடுங்க. தோணுச்சு. அதான் கேட்டேன் நான். இல்ல இல்ல எனக்கு அடுத்தானே தோணுச்சு எனக்கு. அதான் கேட்டேன் நானு. இல்ல மாம்ஸ் நீங்க வந்து இந்த சொல்லிட்டு பார்த்தா இல்ல இல்ல புலவர்களை சாந்தமா ஒரு இடம். எனக்கு அவர் சொன்னார் தெரியுமா? அவர் சொல்லும் போது தான் ரியலைஸ் ஆச்சு. ஏய் அவர் டூத் பிக் சொல்றாரு அப்படின்னு. சுபி சொல்லும் தான் ரியலைஸ் ஆச்சு. அது பேர் டூத் பேக்குன்னு தெரியுங்க. இருந்தாலும் நம்ம ஒரு பிரியாணி ஒரு இப்படி சொன்னாதான் ஒரு உளமாற வாயார இருக்கும். ஓ அப்படி. கப்பர் மாஞ்சன கப்பர் வந்து செம்பெடுத்து ஞாபகம். கொஞ்சம் நான் விடுறேன்னா அது இங்க சொல்லிருக்கலாம் சிம்பிளா. ஆமாங்க தெரியாம சொல்லிட்டேன், வாய் தோறி வந்துருச்சு. சரி இல்ல மேம் சரி நாங்களா பிரியாணி குச்சி தான் சொல்லுவோம். நீங்க உங்களுக்கு இல்ல இல்ல சவுத்துல இல்லங்க ஓகே எனக்கு சொல்லியிருந்தோம் தலையில தான் ஓடிச்சு. அதுக்காக தான் கேட்டேன். ஓகே. இல்ல நீங்க எப்படி டூத் பிக் அப்படின்னு இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணீங்களா? டூத் பிக் தான் சொல்லுவோம். இல்ல எங்க 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 மாவட்டத்துலலாம் வந்து தமிழை வளர்த்து மாவட்டம். அதனால நாங்களாம் இங்கிலீஷ் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். நான் தமிழ் வளர்த்து பேசலையானு நான் நீங்க என்ன சொன்னீங்க தான் கேட்டேன். இல்ல வேற முட்டு கொடுக்க வேற வழி இல்ல. பேசாம சரி பேட். மதுரை எப்படிடா போகுது புக்கிங்ஸ்? இங்க ஓகே மேம் சார். இப்போ ஓபன் பண்ண வரைக்கும் ஓரளவு ஓகே. இல்ல எப்படி போயிட்டு இருக்கு? ரெட்ரோவோட பரவாயில்லையா அப்படி கேக்குறேன். புக்கிங்ஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணாங்க. நான் திரும்ப சொல்றேன். நீங்க அது மட்டும் இல்ல, அது ரெட்ரோ வந்து ஹாலிடே ரிலீஸ். இல்லடா அப்படி கேக்கல. எப்படி போகுது புக்கிங்ஸ்? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படி கேக்குறேன் உனக்கு? இல்ல இப்போ வரைக்கும் ஓகே. மதுரை ரீஜன் தெரியும். இது ஓகே தான். நாளைக்கு ஃபுல்லா பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். நான் ஏன்னா இன்னும் நிறைய இது பண்ணல. மெயின் ஸ்கிரீன் நிறைய பண்ணல. மெயின் ஸ்கிரீன் நீங்க நிறைய பண்ணல. சுத்து இங்க இருக்க ஓரளவு முக்கியமான தேட்டர்ல பண்ணியாச்சு. இன்னும் நிறைய மெயின் ஸ்கிரீன் வந்து ஓபன் பண்ணல. இதுடா ஈரோடு எப்படிடா இருக்கு சுபி? ஈரோடு வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே. அதான் நான் சொல்றேன்ல, நான் வந்துட்டு இப்ப இந்த ப்ரீ சேல்ஸ் வச்சு நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. படம் வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு படத்து மேல எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அதை வச்சுதான் நான் சொல்றேன். ஏன்னா வந்துட்டு ரெட்ரோவோட நீங்க கம்பேர் பண்றது கங்கோட கம்பேர் பண்றதுலாம் வேஸ்ட். ஏன்னா அதெல்லாம் ஹாலிடே ரிலீஸ் ஒரு மாதிரி நல்ல அட்லீஸ்ட் நம்ம தியேட்டர் சாட்டிங் அது எப்படி பண்ணிருக்கான்னு தெரியணும்ல. அது எப்படி பண்ணிருக்கான்னு. அது மோசம் தான். அதுக்கு நீங்க அடிக்கலாம், அந்த தாலி சூத்தட்டி அடிங்க தூக்கி போட்டு. அது வந்து கொஞ்சம் இது டிஎன்ல இது பண்ணிட்டான் போல, சொபிட்டான் இருக்கு. யார் மேம் சார்? சத்தி தான். வேற வேற என்னடா, வேற யாரா சொல்ல போறோம். ஆனா எனக்கு என்னன்னே புரியல. இப்ப அஜித் படத்துக்குலாம் 3800 ஷோ கொடுத்துருக்காங்க விடாமுயற்சிக்கு. எப்படி அத்தனை ஷோ கொடுத்தானுங்க அவனுக்கு எல்லாம் மட்டும்? அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் இதுல ராகுல்ல டிஸ்ட்ரிபியூட்டர். அதான் சொல்றேன். அவனுக்கு வந்துட்டு சூப்பரா டிஸ்ட்ரிபியூட் பண்றானா இல்ல அவங்களுக்கு நிறைய ஷோ? அதனால விடாமுயற்சி வந்ததுனால விடாமுயற்சிக்கு அதிகம் ஜிபியூ கூட 100 ஷோ 200 ஷோ அதிகம் நினைக்கிறேன். அதே மாதிரி இதுவும்டா. இந்த படம் ஒண்ணு வந்ததுல நம்ம ஈட்டிக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது. பேர் என்ன? ஈட்டிக்கு முன்னாடி ஒரு படம் ஜெய்பீமா இல்லடா, அஜித் படம் ஒண்ணு வந்ததுடா வலிமை. ஈட்டிக்கு முன்னாடி அதையும் ஹோல்ட் பண்ணானுங்க. நம்மளுக்கு ஸ்கிரீன்ஸ் வந்து இது பண்ணிட்டு நான் சொல்றேன் அவங்களுக்கு மட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எப்படி சன் பிக்சர்ஸ்ரா. சன் பிக்சர்ஸ் நம்ம ஈட்டி படம். அது விடுங்க, அதை ஏங்க ஞாபகப்படுத்திட்டு அதை விட்டுருங்க. இத சொல்றேன். வருவோம். ஆமா அதெல்லாம் வந்துட்டு எனக்கு என்ன தெரியுமா, அப்பப்போ ஞாபகப்படுத்தீங்களேன்ற மாதிரி. அது சன் பிக்சர்ஸ் படம் அப்பப்போ ஞாபகப்படுத்தீங்களே. என்னதான் அப்படி எடுத்தான்னு எனக்கு இன்ன வரைக்கும் அது நம்பவே முடியல. சன் பிக்சர்ஸ் படம் இல்ல.
இல்ல வலிமை ஈட்டி நல்லா படத்துக்கு வரதுக்கு ஓடிச்சானே. முன்னாடி பெரிய சம்பவம்லாம் நடந்துச்சுல்ல அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல சூர்யா அண்ணன் படத்துக்கு. ஆமா அதை ஆமா யோசிச்சு பார்க்கணும். அது ஆமா இல்லாம ஆமா வலிமை பாயிண்ட். ஸ்ட்ராங் ஒரு ஐயா ஒரு ஐயா ஒரு பர்டிகுலர் ஐயா ஏரியாலன்னா நீங்க தியேட்டர் ஓப்பனே அப்படிலாம் பண்ணவே இல்லை. கிடையாதுயா. நீங்க வேற கம்முன்றீங்க. எந்த ஆக்டருக்கேயாவது ஆஃப்லைன்லாம் பெரிய இது ஒரு ப்ரோ சம்பவம் நடந்து ரிலீஸ் எல்லாம் வந்து சொதப்பா நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது அதை சொல்லி வேணாம். நீங்க ரஜினிக்கு உங்களுக்கு நடக்காத ஆஃப்லைன்ல சொல்லுங்க பார்ப்போம். பெட்டியெல்லாம் தூக்கிட்டு ஓடினானுங்க. அதுக்காக அடுத்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எவனும் கொடுக்காம இருந்தானா? இவங்க படம் ரஜினி படம் ரிலீஸ் பண்ணா நான் வந்து பெட்டியை தூக்கிட்டு போயிடுவேன்னு பாமகலாம் மிரட்டலாம் விட்டாங்க. அதுக்காக அடுத்த படம் வந்து இன்னும் சொதப்பிட்டாங்களா? ரஜினிக்கு இதெல்லாம் நடந்துச்சு, விஜய்க்கு நடந்துச்சு, விஜய்க்கு நடந்துச்சு, கமலுக்கு நடந்துச்சு. அதான் கமலுக்குலாம் நம்மளுக்கு வந்துட்டு நடந்தது. நாங்களாம் ஸ்க்ரீனே தரமாட்டோம், இது விஸ்வரூபத்துல அவர் டிடிஹெச் கொடுக்குறதுனாலன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் என்ன சொதப்பிட்டாங்க. ப்ரோ நம்ம கமல் அதெல்லாம் தான் சொல்லி ஆறுதல் இல்ல அவங்களுக்கு கூட இல்லடா நடந்ததுன்னா கமல் ஸ்கிரீனு கொடுக்க மாட்டேன். கமல் உக்கிரமா நடக்கலல்ல. ஏ இதெல்லாம் வந்தா கொளுத்துவோம். உக்கிரமா உனக்கு நடக்கல. சூர்யா தெரியும் படம் வந்தா முடிய நீ எட்டி அப்பெல்லாம் உதைப்போம். நீ எல்லாம் பிறந்த ஒரு இதுவா இருக்குண்டா. ஏன்டா டே பாமகலாம் பெரிய ஏய் பிரச்சனை பண்ணாண்டா நாட்டுல. நீ வேற விஸ்வரூபம்லாம் வந்து இருக்குதுல ஹை தெரியும் தெரியும். பிரச்சனை, பாமக பண்ணது ரஜினிக்கு பண்ணது பெரிய தெரியும். பிரச்சனை, அவன் என்ன பெரிய தெரியுமா, எங்கே ரிலீஸ் பண்ணாலும் பெட்டி தூக்கிட்டு போயிடுவான்னு நாங்க. அந்த மாதிரிலாம் உனக்கு நீ இங்க நம்ம அந்த அளவுக்குலாம் உக்கிரமாலாம் நம்மளுக்கு பண்ணல. புரியுதா? அதே பாமக தான் நான் சொல்றேன். நம்மளுக்கு பிரச்சனை பண்ண அதே பாமக தான் அவங்களுக்கு பண்ணாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தூக்கிட்டே போட்டானுங்களா? போனாங்க. மரத்தை வெட்டி எல்லாம் போட்டானுங்களா? மரத்தை வெட்டி போட்டானுங்க, கரண்ட் கம்பி அறுத்து விட்டானுங்க, என்னென்ன பண்ணா திரும்பி பெட்டியை தூக்கிட்டே போன. நம்மளுக்குலாம் தூக்கல, எந்த இடத்துல தூக்கல, அவனுக்குலாம் தூக்கிட்டே போனானுங்க. அது ஒரு படத்துல கூட சொல்லி வேற காட்டணும், மார்க் பண்ணி காட்டுவாங்க ஒரு ஸ்பூப் மாதிரி. இந்த மாதிரி தூக்கிட்டு போட்டாங்க, பெட்டியை தூக்கிட்டு போட்டாங்க. அதான் நிறைய பிரச்சனை நடக்கும். பண்ணாங்க தெரியுமா? பிளெக்ஸ் எல்லாம் கிழிச்சானுங்க. அப்ப இது கட் அவுட் எல்லாம் வச்சு அதெல்லாம் டேமேஜ் பண்ணானுங்க. நீ வேற ஆஃப்லைன் நடக்கிறதெல்லாம் ஓடாது போனதுக்கு ரீசன் வந்துட்டு 2 ரீசன். படம் நல்லா இல்ல, 2வது ரீசன் வலிமை. சிம்பிள். நீ சவுத்த விட்டுறேன், ஷாருக்கான் ஒருத்தர் இருக்கேன், அவனை அடிக்காத அடியே கிடையாது தெரியுமா? என்னென்ன அடிச்சானுங்க தெரியுமா? அவன் பாகிஸ்தான்காரன், அவன் அம்மா பாகிஸ்தான், அது இது. இப்ப ஜதானுக்கு வந்து தீபிகா படிக்காம போட்டிருக்க ஜட்டி வந்து இந்த கலரு, நாங்க தடை பண்றோம், பேன் பண்றோம், புளுத்தணும், நக்குறோம். நானுங்க சவுத்தெல்லாம் வந்துட்டு பிஜேபி ஒரு ஆள் கிடையாது, நார்த்லாம் அப்படி கிடையாது. அவன்லாம் நிறைய இடத்துல அவன் தான் ரூலிங்ல இருக்கேன். அப்படி இருந்தா ஆர்எஸ்எஸ் அப்புறமா பாரத் ராஷ்டிரதா பிரச்சனை அத இருக்கேன். சிவசேனா பண்ணானுங்க. சிவசேனா கூட கரெக்ட். சிவசேனா எவ்வளவு பண்ணானுங்க தெரியுமா? உனக்கு எடுத்து வரல ஐயா, நீ வரலாறு எடுத்து பாருங்க. அவனுக்கு எல்லாம் பண்ணாத பிரச்சனை தம்பி. இந்தியாலே அவன் அளவுக்கு எவனுக்கு ஹேட்டு கிடையாது. ஆஃப்லைன்ல அவ்வளவு ஹேட்டு நடந்துச்சு. என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவனுக்கு எல்லாம் ரொம்ப மோசமா பண்ணுவாங்கடா. என்னன்னா மும்பைல ஓடிட்டு இருந்த படம் ஓடிட்டு இருந்த தியேட்டருக்குள்ள எப்படி இந்த உனக்கு புரியுது, அந்த லவர் ஸ்டேக்கு வந்துட்டு போய் அடிப்பாங்க, அது மாதிரி அடிச்சு வெளியே வரட்டி விட்டாங்கடா. கும்பலா போய் அடிச்சு வெட்டி விட்டானுங்க. நீ அதெல்லாம் நீ என்னத்தை பார்த்துட்ட? ஈட்டிக்கு நீ அப்படி என்னத்தை பார்த்துட்ட? அந்த மாதிரி சும்மா 4 பேர் பேட்டி கொடுத்துருப்பேன், நாங்க வெறிக்கிறோம் கிளிக்கிறோம்ட்டு. அவன் படத்துக்குலாம் அவன் தேட்டரு நிறைய தேட்டரு, ஒரு தேட்டர் 2 தேட்டர் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு 30-40 தேட்டரு. இது நான் ஷாருக்கான் பயோகிராபில நான் படிச்சேன். நான் 40 நெருக்கின்னு பாம்பேலேயே 40-50 தேட்டருக்குள்ள அவன் படம் பார்த்துக்கிட்டு இருந்தவனை அடிச்சு வெளியே வரட்டுனானுங்க. எப்படி போவேன் அடுத்து அவனை நம்பி? அப்படியும் அவனுக்கு அடுத்து ஓடாம போச்சா? அடுத்த நாள் இல்ல முடியாம போயிட்டானா? அவனை நம்பி அடுத்து எவனும் படம் எடுக்காம போயிட்டானா? அடுத்து எவனும் வாங்காம இருந்தானா? இல்ல தேட்டர் எடுக்காம இருந்துட்டானா? அதெல்லாம் ஒரு காரணமாங்கய்யா. கம்முட்டுருங்கய்யா. கமலுக்கே தசாவதாரத்துல பிரச்சனை வந்தது, விஸ்வரூபம்ல பிரச்சனை வந்தது, கமலுக்கே அதிக பிரச்சனை வந்தது. தமிழ் சினிமால அந்த அளவுக்கு வராத பிரச்சனையே கிடையாது. ஏராம் என்னடா சொல்ற? ஏராமுக்கு பிரச்சனை வந்துச்சு, விருமாண்டிக்கு பிரச்சனை வந்துச்சு. விருமாண்டி இதெல்லாம் விடுங்க, தேவரமான்ல கூட ஓரளவுக்கு இத கான்ட்ரோவர்சி போச்சு. இப்போ வாட்ஸ் தட் மூவி? பேர் மறந்துட்டேன். நோ 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 தி செகண்ட் பார்ட் வந்துச்சு இல்லங்க. தி இந்தியன் இல்லங்க. டக் லைஃப்க்கு என்ன பிரச்சனைனா, அவன் அங்க வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும்னு கர்நாடகால அவன் கேட்டிருந்தான்னு வச்சுக்கேன், தமிழ்நாடு இழுத்து மூடிருப்பேன் சரிங்களா? எப்படா அவன்கிட்ட எப்படா மன்னிப்பு கேட்டுச்சுன்னு. அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுல சும்மா கிடையாது. நீங்க நினைக்கலாம் இப்ப நீ இல்ல கர்நாடகா மன்னிப்பு கேட்டிருந்தா வச்சுக்கேன், ஒண்ணும் இல்ல. இங்க நான் என்டிகேன்னு ஒருத்தர் இருக்கேன், நாம் தமிழர்னு ஒருத்தர் இருக்கேன், அவனே போட்ட முரட்டடி அடிச்சிருப்பேன். எப்படா நீ போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டான்ட்டு முடிச்சு விட்டுருப்பாங்க. இல்லைனாலும் படம் முடிச்சு விட்டாங்க. ஆனா அது கிரிட்டிக்கே முடிச்சு விட்டானுங்க, ரிலீஸே பண்ணாம முடிச்சு விட்டுருப்பானுங்க. ஆனா சரியான போல்ட் மூவ் அதெல்லாம். கட்ஸ், அந்த சரியான கட்ஸ் அதெல்லாம் சும்மா ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம்
நம்மால No, I forgot the movie name. நான் சூப்பர் பேர் ஒன்னா மறந்துட்டேன் இருந்தாருன்னா நானு. முதலா போயிருப்பாப்ல. அதெல்லாம் அவரெல்லாம் கேட்டவர் தானே. Sorry. அவரு லட்டு பிரச்சனைக்கே போய் சாரி கேட்டு வந்தாரு கார்த்தி. என்னத்த சொல்லுது பேசக்கூடாது. கார்த்தி இல்லங்க, அது வேற. அது ஒரு அது வேற ரிலீஜியஸ் பிரச்சனை. மேட்டர்ல. ஆமா ஏன்னா ஹிந்துங்கிறது வந்துட்டு இப்ப கர்நாடகாக்கு இதுன்னா வந்துட்டு அது கர்நாடகாவுக்கு மட்டும் சொந்தம். இது அப்படி கிடையாதுல உனக்கு. இங்க இருக்கிற ஹிந்துக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்து சங்கி பயில கடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பண்ணலைன்னா வச்சுக்க இன்னும் கடிச்சிருப்பானுங்க. அது ஆனா தப்பே பண்ணாம கேட்டுருக்க கூடாது, வேற விஷயம். ஆனா அந்த சோக்கர் பையருக்கானே அவன் மாத்தி விட்டேன் அப்படியே. அவனை அப்புறம் பேசி அப்புறம் எதுக்கு அப்புறம் திருப்பி அப்புறம் தெலுங்கு ஃபேன்ஸ் வருவானுங்க, வேணாம் அப்படி. தெலுங்கு ஃபேன்ஸ் வருவானுங்க. அவங்களுக்கு கூட ஃபயர் ஃபைட் போடணும் இன்னைக்கு 2 நாள் எப்பரா படம். டெபுட்டி எவனை அடிச்சாலும் சரி, அவங்க ஒருத்தர் டெபுட்டி சிஎம் ஆயிட்டேன், ஒருத்தர் சிஎம் எப்பரா சிஎம் போச்சு டெபுட்டி யாரா நீங்களா போங்கடா. சொன்ன மாதிரி ஒருத்தர் சிஎம் ஆயிட்டான், ஒருத்தர் டெப்டி Deputy சிஎம் CM. ஆயிட்டான். என்னங்க இது, என்னங்க என்ன நடக்குது இந்தியால? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யோசனை இல்லையா அழகு எல்லாம் ஜோக்கர் ஃபைல் வந்து மொத்தம் ஆயிட்டு இருக்கு. சர்க்கஸ் நடந்துட்டு இருக்கு. ஆமா We are living in circus. அதான் நான் இன்னைக்கு போட்டிருந்தேன். நான் எலெக்டட் இப்போ சொல்றேன், எக்ஸ்பெக்டட் நம்ம சர்க்கஸ். வந்து ஒரு 6 மாசம் பேசவே கூடாது. டைம் கொடுக்கணும். எல்லா ஆட்சியும் வந்து டைம் கொடுத்த பிறகுதான் அது கரெக்டா இருக்கும். அதுக்கு தான் நாங்க எதுவும் போடாத அடிக்காம காத்துன்னுக்கிறது இல்லையா? இல்ல யாருக்குங்க போட்டோம். இல்லையா, புரியல, யாருக்கு டைம் கொடுக்கணும்? இன்னைக்கு நடந்த நல்ல மூடா, எல்லா தலைவரையும் போய் பார்த்து பண்ணதெல்லாம் வந்து ஒரு நல்ல மூடா. அதெல்லாம் நார்மலான விஷயமே. அது பிஆர் வேலை தாங்க அதெல்லாம். நார்மலா யாரு எந்த தலைவர் போய் எந்த வீட்டுல போய் பார்த்தாங்க அதை சொல்லு. அதெல்லாம் வந்து சொல்லிருப்பாங்க. பிஆர் இப்படிலாம் ஒர்க்ல பண்ணா அப்படித்தான் இதா எடுக்கும். இருக்கும். அதெல்லாம் இப்ப அது கூட பரவாயில்ல, எத்தனை பேர் சரிடா, ஒரு 6 மாசம் நம்ம டைம் கொடுக்கணும்டா. ஐயா நீங்க பார்க்கலாம். ஒண்ணும் இல்லையா, நீங்க உதயநிதி வெறும் டெப்டி சிஎம் தாமே ஆனாரு. அவர் எல்லா ரூட்டுக்கும் போயிட்டு வந்தாருயா. நீங்க வேற யார் எக்ஸாக்ட்லி. பார்த்தாருன்னா நீங்க இதெல்லாம் அதெல்லாம் முன்னா விடுங்க. நீங்க தலைவர் போலன்றீங்களா? எல்லாம் விடுங்க. எடுத்து நீங்க பாருங்களேன். நீங்க ஃபாலோ இன்னைக்கு பண்ணல போனாரு. சொல்லுங்கய்யா. இதெல்லாம் முன்னாடி பெரிய பெரிய தலை சீனியர் சொன்னா பண்ணாம இருக்கலாம். புதுசா ஒரு ஆள் பண்றப்ப பண்ணணும். அதனாலதான் உதயநிதி போய் எடப்பாடிக்கும் தான் போய் பார்த்தாப்புல. அதை என்ன சொல்லுவீங்க? ஆமா. இல்லைன்னு சொல்லுவீங்களா? எடப்பாடிக்கு போனாப்புல, வைகோ வீட்டுக்கு போனாப்புல, திருமாவளவன் வீட்டுக்கு போனாப்புல, கம்யூனிஸ்ட் வீட்டுக்கு போனாப்புல, வீரமணி வீட்டுக்கு போனாப்புல, எல்லா வீட்டுக்கும் போனாப்புல. புதுசா வர்றதும் இதெல்லாம் அது இதெல்லாம் எல்லாரும் ஒரு பண்றது பொலிட்டிக்கல் அது. ஸ்டண்ட் தான். அந்த எல்லாரும் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அதெல்லாம் பண்றதுதான். உங்களுக்கு பட் வந்து ஆனா இவன் இவங்க வந்து பண்றதுனால பிஆர் ஒர்க் இந்த அதிகமா நேத்து இருக்கிறதால ஒரு இது நடந்துச்சு. இந்த சென்னையில நைட் ரவுண்ட்ஸ் போறோம்னு ஒரு லிஸ்ட் வந்துச்சு. அது வருஷக்கணக்கா வந்துகிட்டு இருக்கு. நேத்து வந்ததுக்கு மரணம் விழுந்து விழுந்து ஆடி பண்றாங்க. ஏதோ இவன் வந்துதான் பெருசா கிழிச்ச மாதிரி. அது மாதிரி உங்களுக்கு அது அவன் பண்றதுனால அது பெருசா தெரியுது. இதெல்லாம் வந்துட்டு காலங்காலமா எல்லாரும் பண்றதுதான். இல்ல அவன் பண்ணுறது மாதிரி இல்ல, பிஆர் வேலை அவ்வளவு அதிகமா இருக்குது. அவன் பண்ணான்னு காமிக்கிறதுக்கு அப்படி சொல்லலாம். நீங்க திட்டி இல்ல நீங்க ரொம்ப வேக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணா வந்து டிஎம்கே ஆரம்பிச்சப்ப கழுவி ஊத்திட்டு இருந்தாருங்கிட்ட எல்லாம் பெரியாரு. ஆமா ஆமா அவனுக்கு ரொம்ப போடாதீங்க, மோசமா. காமராஜருக்கு போடுங்க, காமராஜருக்கு போடுங்க. ஆமா அதெல்லாம் ரொம்ப அண்ணா மோசம். ஜெயிச்சுட்டாரு, டிஎம்கே ஆட்சிக்கு வந்திருந்தானா முதல்ல எட்ரா வண்டியை விட்றா ஈரோட்டுக்கு அப்படின்ட்டு ஈரோட்டுக்கு விட்டுட்டு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்தாப்புல அண்ணா. ஆமா இதெல்லாம் உங்களுக்கு நீங்க படிச்சிருந்தா இல்லைன்னா இப்போ இதுல முன்னாடி இதுல ஹிஸ்டரியிலேயே நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு நேற்று நடக்கிறதுலாம் கிடையாது. ஏதோ நீங்க ஏதோ வந்து பண்றதுனால உங்களுக்கு ஏதோ பெருசா தெரியுன்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ரீசெண்டா நடந்த சில விஷயங்கள்னால வந்துட்டு அது ஏதோ சாக்கடை மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இவங்க இப்ப மாத்தி அடிச்சு சட்டையை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்கன்னு தோணலாம். மற்றபடி அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் காலங்காலமா எல்லாம் பண்றதாங்க. அதுதானே சும்மா அரசியல் மாண்பு அப்படின்பாங்க. ஒரு ரெஸ்பெக்ட் தான். இட்ஸ் a political ritual அவ்வளவுதான். கரெக்ட். இங்க நடக்கிற ஒரு பொலிட்டிக்கல் ரிச்சுவல் அது. மற்ற ஸ்டேட்ல வேணா இது கம்மியா இருக்கலாம். தமிழ்நாட்டுலாம் இது ரொம்ப சகஜம் தான். ஆமா எம்ஜிஆர் கலைஞர் இருந்தப்போ, எம்ஜிஆர் சிஎம் ஆனப்பவே அவர் கலைஞர் எம்ஜிஆர்லாம் நேரா போய் கலைஞரை போய் மீட் பார்த்துட்டு பண்ணாங்க. ஆமா 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 அவங்க வீட்டுக்கே போய் ஆமா. பார்த்துட்டு வீட்டுக்கு போய் அது சாப்பிட்டு பிக்சர்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டா கூட பேசிட்டு சர்க்குலேட். பேசிட்டு சிரிச்சுட்டு தான் வந்தாங்க. இதுக்கு என்ன சொல்றது? அவங்க சட்டையை பிடிச்சிட்டு அடிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு கீழே இருக்க தொண்டர்கள் தான் அடிச்சுக்கிட்டாங்க. ஆமா சாரி, அவுட் ஆஃப் தி டாபிக் தான். திருச்சியில ஏன் வந்துட்டு 9M தரல? திருச்சி ஃபேன் பாய்ஸ் யாராவது இருந்தா சொல்லுங்கப்பா. தெரியலையா?
ஆமா 9 AM எப்படி விசில் போல 11 AM தான் போட்டிருக்காங்க. ஏன்னா திருச்சி வந்து சிஎம் ஓட தொகுதி. சிஎம் ஓட தொகுதியா? திருச்சிக்குள்ள சிஎம் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆனா இன்னும் அடுத்த எலெக்ஷன் வந்து எம்எல்ஏ உறுதி ஆகல. அது வரைக்கும் அது சிஎம் ஓட தொகுதி தான். இப்ப வந்துட்டு சிஎம் பொண்டாட்டி தொகுதின்னு சொல்லுங்க ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம். வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எனக்கு தான் தோணுது. இல்ல நம்ம நிறைய பேர் இதெல்லாம் வந்துட்டு எதுதான் நடக்காது நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்குது. அதனால இதெல்லாம் இல்ல நடக்காது வந்து நம்ம நான் சொல்றவே அப்பவே முடியல. யோசினேன். எனக்கு அப்பவே ஒரு டவுட். எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு நம்பிக்கை இருக்கு நடத்தல் நிக்க வைப்பான் அப்படின்னு. அது வந்து அவங்களே பேட்டி ஃபவுண்டேஷன் போட்டு கொடுக்குறாங்களே. அப்படியே வைங்க. அண்ணி தான் வந்து நிக்கணும்னு திருச்சிக்காரங்களே 2-3 பேட்டி கொடுத்தாங்க தெரியுமா இல்லையா? ஆமா ஓ அப்ப ஆமா அவளையும் ஆமா நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருவாங்களாட்டு. ஆமா அட்டா ஆமா நீங்க வேற நிறைய வீடியோ வந்துருச்சு. நீங்க ரொம்ப லேட்டு போலயே. ரொம்ப லேட். ஆமா அப்படியா? ரொம்ப லேட்டா புரிஞ்சிருக்கீங்க. அதெல்லாம் பாக்கலைங்க. நான் தான் சொல்றேன். நான் ஆஃப்லைன் போயிட்டேங்க. கருப்புசாமி வரலாறு பார்த்துருக்கேன் நானு. அதனால வந்துட்டு பெருசா இது பண்ணல. இது நல்லது பண்றது நல்லது நல்லது. இல்ல கருப்பசாமி வரலாறு பார்த்தோமா தெரியல. கருப்பா ஏதோ வரலாறு தான் பாக்குற மாதிரி இருக்கு. சரி விடுங்க. இல்ல வாமிச்சு நான் இப்போ உங்களுக்கு வீடியோ கால் இருந்தா உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். இப்போ கூட நான் வந்து யூடியூப்ல இதுல டிவில போட்டு உட்காந்துருக்கேன். கருப்புசாமி முழு வரலாறு. இவன் 800 இல்லடா 800 ஸ்கிரீனை பிடிக்க சொன்னா 800 ஷோ பிடிச்சிருப்பான் போல இருக்கு இவன். சக்தி பிலிம் ஃபேக்டரி. ஐயா ஒரு நைட்டா விடுங்கயா. நாளைக்கு நைட்டு பாத்துக்கலாம். நீ யாரடா காண்டா இருக்குடா. அதை தாயா நானும் சொல்றேன். கேட்டதுக்கு இப்ப நவீன் வந்து சொல்லிட்டு போனாயா நாளைக்குள்ள நான் 900 ஸ்கிரீன் வந்துருன்னுட்டாயா. நீங்க வேற பாப்போம். வரலைன்னா என்ன வேணா கேளுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. நீங்க வரட்டும். ப்ரீ சேல் வந்து 2 இல்ல ப்ரீ சேல் வந்து